வணக்க நண்பர்களே, ஒரு முக்கியமான அப்டேட் வந்து ஜனநாயகம் படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஏன்னா ஹைகோர்ட்டில் அவங்க கேஸ் போட்டு சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெஞ்ச், டபுள் பெஞ்ச், அந்த 4 அதாவது சிங்கிள் ஜட்ஜி 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் 5 பேர் கொண்ட குழு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சிங்கிளாக இருக்கிற அம்மா வந்து கொடுத்தாங்க. அந்த ஜட்ஜ் அம்மா வந்து அதை வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு இன்னொரு டபுள் பெஞ்சு, ஸோ அதையும் எடுத்து இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஹைகோர்ட்டில் முடியலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. இன்னொரு என்ன விஷயம்னா, இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சம்மந்தமாகவும் அதுவும் ரொம்ப டீப்பாக அதில் போயிருக்கிறதுனால யாரோ ஒரு பெரிய கை தான் வந்து படத்தை வந்து ரொம்ப ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் வந்து பண்ணிவிட்டு அதை வந்து நடத்திட்டு இருக்காங்க. பட் யார் என்னன்னு தெரியல. பேக் எண்டில் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொன்று, அரசியலுக்கு யார் வந்தாலுமே எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு டாப் ஸ்டாராக இருக்கலாம், எவ்வளோ பணம் வேணாலும் வச்சுருந்துக்கலாம். ஆனால் அரசியலுக்கு வரும்போது மொத்தத்தையும் முடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான். அதை எல்லாமே தாண்டி அண்ணன் கண்டிப்பாக வருவார். பட் இருந்தாலும் அந்த லாஸ்ட் படத்தை வந்து ஏன் இப்படி வச்சு செய்கிறாங்கன்னு தெரியல. பட் எப்படியா இருந்தாலும் அது வரதான் போகுது. ஏன்னா கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க. கண்டிப்பாக பொங்கலுக்கு முன்னாடி இல்லை ஆஃப்டர் பொங்கல் எப்படியாவது படம் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.